ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. திரும்பவும் இந்த புதிய காலை பொழுதிலே புதிய கிருபையிலே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In this Sunday morning, in this day too, let all the glory be to God's holy name today. திரும்பவும் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. Again I repeat it, may all glory be to God's holy name today. என்னுடைய பிரசங்க தலைப்பானது, the topic of my message today is கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்ட வாழ்க்கை. a life built for Christ. அதே மூன்று குறிப்புகளை உங்களோடு பேசுகிறேன். I'm going to speak in 3 topics. கிறிஸ்தவன் கிறிஸ்துவிற்காக கட்டப்பட்டவன். A Christian is a person who has been built for Christ. இரண்டாவது குறிப்பாக கிறிஸ்தவன் மற்றவர்களை அன்பு செய்ய கட்டப்பட்டவன். As my second, Christian is a person who has built for loving others. அதாவது மற்றவருக்காக ஜெபிக்க கட்டப்பட்டவன். Christian is a person who have been built for praying for others. மூன்றாவதாக கிறிஸ்தவன் சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டவன். Thirdly, a Christian is a person who has built for preaching the gospel. நாங்கள் ஜெபம் செய்வோம். Now let us pray. தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். I thank God for this Sunday new morning. புதிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். I thank you for the new grace. இந்த செய்தியை உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறேன். I offer this preaching unto your grace today. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let your name be glorified in this day. எல்லா தேசங்களிலும் ஒவ்வொருவரை தட்டி எழுப்புவதாக. You shake everyone them and the gospel be preached in all the country. இயேசுவின் நாமத்தினால். In the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. பிலமோன் புத்தகத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். I'll read and preach you from the book of Philemon. ஒரு ஊழியன் தன் தனிப்பட்ட நண்பனுக்கு எழுதிய கடிதம் என்றாலும், Paul, a prisoner of Christ Jesus, and Timothy, our brother. ஒன்று ஆவிக்குரிய செய்தியும், First, a spiritual idea, அறிவுரைகளும், advice. மூன்றாவது கிறிஸ்துவிற்கு உட்பட்டு வாழவும், Life dedicated for Christ. நாலாவது கிறிஸ்துவின் ஊழியர்களை பற்றிய சாட்சியும் காணப்படுகின்றது. Testimony related to servants of Christ. நம்முடைய வாழ்விலும் இப்படியே காணப்பட வேண்டும். All these elements should be found in our life too. முதலாவது குறிப்பு, As my first point, கிறிஸ்தவன் கிறிஸ்துவிற்காக கட்டப்பட்டவன். a Christian is a person who is built for Christ. கவனியுங்கள். Listen to this carefully. பிலிப்பியர் 1:1. The book of Philippians chapter 1 verse 1. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும், Paul, a prisoner of Christ Jesus. கவனியுங்கள், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுல். Paul, a prisoner of Christ Jesus. அப்படி கட்டப்பட்டதின் நிமித்தம் அவன் சிறைக்கு முகம் கொடுக்கிறான். As he is built for Christ Jesus, he is facing imprisonment. வேதனைகளுக்கு முகம் கொடுக்கிறான். He is facing a lot of sufferings in his life. கண்ணீருக்கு முகம் கொடுக்கிறான். He is facing a lot of tears in his life. பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் 13-14 வார்த்தையை வாசித்தால், When you read the book of Philippians chapter 1 verse 13 to 14 verses, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர் அநேகரின் கட்டுக்களாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். I would have liked to keep him with me so that he could take your place in helping me while I am in chains for the gospel, but I did not want to do anything without your consent, so that any favor you do will be spontaneous and not forced. பிலமோன் 1:8 சொல்லுகிறது. The book of Philippians chapter 1 verse 8 says, ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாக இருக்கின்றபடியால், therefore although in Christ I could be bold in order to do what you ought to do. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God is good. அப்போஸ்தலர் 16:22-25 வரை. The book of Acts chapter 16 verse 22 to 25. அவனுடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்படுகிறது. His clothes were torn. அடிக்கப்படுகிறார்கள். They were beaten. சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். They were shut in prison. ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டபடியினாலே அவன் தேவனை துதித்து தேவனுடைய நோக்கத்துக்காக கிரியை செய்தார். All the midnight Paul and Silas were praying and singing hymns to God, and the other prisoners were listening to them. நீயும் நானும் கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்டிருக்கிறோம். You and me are built for Christ. எங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்டது என்பதை எந்த சூழ்நிலையிலும் காண்பிக்கிறதா?
Is our life showing that we are built for Christ in all situations? ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. May all glory be to God's holy name only today. ஆண்டவருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. May all glory be to God's holy name today only. கவனியுங்கள். Listen to this carefully. ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு நல்லது. God's grace is new for us. ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு மாறாதது. God's grace is never changing for us. ஆண்டவருடைய கிருபை மகிமையானது. God's grace is glorifying in our lives. இம்மட்டு நடத்துகிற தேவன் இனி நடத்த வல்லவராய் இருக்கிறார். The one who has led us until now is able to lead us and be faithful until the end. கர்த்தர் நல்லவர். God is good. பரிசுத்த பவுல் சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்ட ஒரு மனிதர். Paul, the holy Paul, was a person who was servicing for the gospel. பிலமோன் 1:13. The book of Philemon chapter 1 verse 13. சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியர் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். As a result, it has become clear throughout the whole palace garden to everyone else that I am in chains for Christ. கவனியுங்கள் இந்த வார்த்தையை. Listen to this word. ஜீவன் நாள் முழுவதும் சுயத்திற்கு மரித்து, he was dead to himself, கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்து, dedicated to Christ, கிறிஸ்துவிற்காக கட்டப்பட்டு வாழ்ந்தார். lived for the service of Christ. சபையே நாமும் கிறிஸ்துவிற்காக கட்டப்பட்டவர்களாகவும், we as the church should ask if we live for the service of Christ. அழைத்த அழைப்பிற்கு உட்பட்டவர்களாக காணப்படுகின்றோமா? Whether we live our life according to our call. கவனிங்கள், கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்ட வாழ்க்கை, the life built for Christ, அழைத்த அழைப்பிலே ஓடுகிற வாழ்க்கை, the life which we live in this world according to our call. கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்ட வாழ்க்கை, life built for Christ, வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்ட வாழ்க்கை, should be a life built for the service of the gospel throughout the world. கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்ட வாழ்க்கை, a life built for our Christ, பிறரை அன்பு செய்ய கட்டப்பட்ட is வாழ்க்கை. built for loving one another. அப்படியா நான் ஜெபிக்கிறவனாய் இருப்பான். Therefore this means that a Christian is a person who prays for others. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் இருப்பான். A Christian is a person who prays for others. இரண்டாவது குறிப்பு இதுதான். As my second point, கிறிஸ்தவன் பிறருக்காக ஜெபிப்பவன். Christian is a person who prays for others. பிலமோன் 1:5-6 வரை. The book of Philemon chapter 1 verse 5 to 6. என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். Because of your partnership in the gospel from the first day until now, being confident of this, that he will begin a good work in you and carry on to completion. கோடிட்டு காட்டுகிறேன். I will line it out. பவுல் ஜெபத்தில் நினைத்து ஸ்தோத்திரிக்கிறார். Paul is reminding himself and praying about something. வேண்டுதல் செய்கிறார். He is wishing for something. கவனிங்கள், அன்பின் நிமித்தம் மன்றாடினார். He is arguing and advising others due to love. பிலமோன் 1:9. The book of Philemon chapter 1 verse 9. நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். Yet I prefer to appeal to you on the basis of love. It is as none other than Paul, and all men now also a prisoner of Christ Jesus. கவனியுங்கள், ஜெபமானது உங்கள் வாழ்வில் ஜெயத்தை நிர்ணயிக்கும் அளவுகோலாக இருக்கின்றது. Listen to this carefully. Prayer is the hardstick that will determine victory in your life. ஜெபமானது அனலாக்குகிறது. Prayer becomes fire. மற்றவர்களையும் அனலாக்கி நடத்துகிறது. Prayer will bring fire to others, will lead them to தேவனின் மகத்துவமான காரியங்களையும் காண செய்கின்றது. Prayer will also make us see God's great deeds. தனி ஜெபத்திலே அவன் மன்றாடுகிறது மாத்திரமல்ல, கூட்டு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். Paul not only shows the importance for personal prayers but also group prayers too. ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். He is showing importance for our unity. ஐக்கிய ஜெபத்துக்கு முக்கியத்துவம் He is கொடுக்கிறார். showing importance for all the group prayers. பிலமோன் 1:22. Philemon chapter 1 verse 22. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறபடினால் நான் நம்பி இருக்கிறபடினால் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தப்படுத்துங்கள். And one thing more, prepare a guest room for me because I hope to restore to you an answer to your prayer. திரும்பவும் வாசிக்கிறேன். I'll read this word again. மேலும் உங்கள் விண்ணப்பங்களாலே
And one thing more, நான் உங்களுக்கு prepare a guest room, அனுக்கிரகிக்கப்பட வேண்டும் என்று நம்பி இருக்கிறபடியால், as I hope to restore you in answer to your prayers. நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். Prepare a guest room for me. கவனிங்கள், இயேசுடைய ஜெபத்திலே கூட, even in Jesus' prayer, இயேசு தனக்கு தந்தைகளுக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். Jesus was praying and requesting for God about the people who have been given by God. அவருடைய ஜெபத்திலே நம்மை போல் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். He prays that all must live together and be in group together. அது உலகமே அறியட்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். Let his world know this forever. நாமும் பிறருக்காக ஜெபிக்கின்றோமா? Are we also praying for others? அல்லது சுயநலமாய் ஜெபித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Are we living a life selfish life by praying for ourselves only? நம் தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர். Our God is most holy. மகா அன்புள்ளவர். He is full of love. மற்றவர்களுடைய பரிசுத்தத்திற்கும் மனம் திரும்புதலுக்கும் நன்மைக்கும் விடுதலைக்கும் தேவ இருதய விருப்பம் நிறைவேற பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். We need to pray for this holiness, repentance, goodness, deliverance and God's will in their lives. நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும். As God has loved us, we also must love others. சில காரியங்களை கோடிட்டு காட்டுகிறேன். We are outlining certain things. ரோமர் 8:33. The book of Romans chapter 8 verse 33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who will bring any charge against those God has chosen? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். It is God who justifies them. குற்றம் சாட்டுவதில் தீவிரமாயிராதே, சொஸ்தமடைய ஜெபி. Do not be so interested in blaming or accusing others. Pray for the healing of others. யாக்கோபு 5:14 16 வரை. James chapter 5 verse 14 to 16. 16வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். I'll read the verse 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. Therefore confess your sins to each other and pray for each other so that you may be healed. The prayer of a righteous person is powerful and effective. மன்னித்துக் கொள்ளுங்கள். Forgive me. கவனித்துக் கொள்ளுங்கள். Listen to this carefully. கிறிஸ்தவ தலைவர்களே, Christian leader, கிறிஸ்தவ ஊழியர்களே, minister, கிறிஸ்தவ மந்தைகளே, and the believer, உலக மகிமையிலும் பணத்திலும் பதவியிலும் ஒவ்வொருவருடைய விருப்பத்திலும் கட்டப்பட்டு கிடக்கின்றவர்களே, the people who have been built for the glory of the world, for wealth, for power and position, for the wish of others, தூசியை உதறிவிடுங்கள். shake off the dust. கிறிஸ்துவிற்காகவும் அழைப்பிற்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் கட்டப்பட்டு எழும்புங்கள். Rise up for Christ, for your call and for the gospel. திரும்பவும் சொல்லுகிறேன். I'll read the word again. கிறிஸ்துவிற்காகவும், the life built for Christ, அழைப்பிற்காகவும், for your call, சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டு எழும்புங்கள். and for his gospel. Shake out the dust and rise up. தூசியை உதறிவிடுங்கள். Shake out the dust forever. அப்பொழுது தேவன் உங்களை பிரகாசிப்பார். In that time God will make you to shine above all stars. கையளவு மேகம்தான் until the measure of a cloud in the hand. இனி மழையளவு மேகமாய் மாறப் போகிறது. Hereafter it will be the measure of rain. தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். God will bless you. தேவன் பயன்படுத்த போகிறார். God will use you. தேவன் உயர்த்த போகிறார். God will exalt you. உன்னுடைய உண்மையுள்ள திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். God will fulfill his truthful plan. இந்த செய்தி கூட தேவன் உங்களை சந்திப்பாராக. Let God meet you through this word of God. நாங்கள் ஜெபம் செய்வோம். Now let us pray. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தகப்பனே, உம்முடைய வார்த்தையை விதைத்திருக்கிறோம். We have sowed the seed, my dear God, who has created the worlds and the heavens. நீர் வெளிப்படு. You be reflected unto them. அன்று கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, it is as a life built for Christ, அழைப்புக்காமே ஓடுகிற ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கையாக, as a life that is built for Christ and which is for the cause, சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டு ஓடுகிற வாழ்க்கையா இருக்கட்டும். Let it be a life built for the gospel. உணரட்டும், மனம் திரும்பட்டும். Let them seek God, let them ஆண்டவரே, repent. உமக்காக எழுந்து பிரகாசிக்கட்டும். Father, let everyone be shining unto your eyes. தூசியை உதறி விடட்டும். Let everyone shake their dust off. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென். Amen, amen. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly. தேவனுடைய முகப்பிரகாசம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ஆவியானுடைய வழிநடத்தல் இன்றும் என்றும் எப்பொழுதும் வலுவாதபடி தங்குவதாக.